அம்மா மாரே ஐயா மாரே, இது வரைக்கும் நாங்க வித்தை செஞ்சதை நீங்க ரசிச்சீங்க. ஆனா இப்ப உங்கள ஒருத்தர் எங்களோட வித்தை செஞ்சா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. மின் கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டமே இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நிச்சயமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் இந்த அவையிலே பேசினால் எங்களை எல்லோரும் சாடுகிறீர்கள். இங்க எல்லாமே நீதானா? ஆமா. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் விவரத்தின் அடிப்படையே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை முடித்துவிட்டு அதன் பின்னர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீர்கள், அதன் பின்னர் பால் விலையை உயர்த்தினீர்கள். முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார். மாநில அரசு வேறு வழியின்றி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்கி சொன்னேன். நானே தொலைக்காட்சியில் தோன்றி பேசினேன். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னால் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போகிறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறது 10:12 யமகண்டம். இது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. அப்படியா? நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துற. பண்ணி பாரு. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணியை பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பார்க்கறேன்ல. அரசியல்வாதியா நீ? தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்கள் என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் வந்து எனக்கு எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் தவறுன்னு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழுவும் போல் இருக்கு. மாண்புமிகு பேச இங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்னு தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணும்? அரசியல் எல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில் கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரு மீட்டிங்.